நெக்ஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் தான் இந்த ஹெட்டிங்கும். அதில் ரெண்டாவது ப்ராசஸ். சரிங்களா, முன்னாடி ஃபஸ்ட்டு பெசிமல் ப்ராசஸ்னு பார்த்தோம். இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் தான் வரும். கொஸ்டினில் என்ன ஹெட்டிங் கேட்குறாங்களோ அந்த ப்ராசஸ் எழுதுங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் ஹெட்டிங்கில் இது இன்னொரு பேர் சீமென்ஸ் மார்டின் ப்ராசஸ். சரிங்களா, இது ஒரு சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன், இது ஃபுல்லுமே ஏர் சர்க்குலேஷன். அடுத்து இது ஃபுல்லுமே உள்ள கேஸ் இருக்குது. சரி, கேஸ் இருக்குது. பிக் கிரேட்டிங்ஸ் இருக்குது. கிரேட்டிங்ஸ் தான் வந்துட்டு ஹோல்ஸாக இருக்கும். நம்ம தெரியல செப்பட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் இருக்கும். ஒரு பிக்கு இங்கே இருக்குன்னா அடுத்து வந்துட்டு ஃபுல்லு மண் தெரியுற மாதிரி ஃபுல்லாக தள்ள மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு சரி இந்த மாதிரி இருக்கும். சரி, ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இங்கெல்லாம் நமக்கு எர்த்து உள்ளே வந்துட்டு எர்த்து குழியாக தெரியுற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அது பேர் கிரேட்டிங் சொல்லுவாங்க. இது ஃபுல்லு ஏர், இது ஃபுல்லு கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. சரிங்களா, இது ரூஃபு, இது வந்துட்டு டோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இட் மே ஆல்சோ பி பேசிக் ஆர் அசிடிக். அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு பேசிக் ஆர் அசிடிக் தான் வரும். பொதுவாகவே பேசிக் தான் யூஸ் பண்ணுவாங்க, பேசிக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓப்பன் இது வந்துட்டு முன்னாடி பார்த்தது பெசிமல் ப்ராசஸ் வந்துட்டு பிக் அயன் மேனுஃபேக்சரிங்கு. இது வந்துட்டு சூட்டபிள் ஃபார் ராட் அயன் மேனுஃபேக்சரிங். சூட்டபிள் ஃபார் ராட் அயன். ராட் அயன் மேனுஃபேக்சரிங்க்கு சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the furnace is filled with a molten pig iron from the furnace or the blast furnace. furnace இருந்து கொண்டு வந்து இதுக்குள்ள வந்துட்டு அந்த மோல்டன் இது ஃபில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. a mixture of cold gas and preheated air is allowed to pass over the hearth. அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் வந்துட்டு உள்ள சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ணி அதை ஆல் ஓவர் வந்துட்டு அந்த மோல்டன் லிக்விட் மேலே பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் மோல்டன் லிக்விட்னு எங்கேயுமே கொடுக்கல. அதேமாதிரி வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு மோல்டன் லிக்விட் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே கொடுக்கலாம். அவங்க டயக்ராம்ஸில் எதுவும் கொடுக்கல. உள்ள க்ளோஸ்ட் கண்டெய்னர் இருக்கிற சாம்பிள் தான் வச்சுருப்பாங்க. அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ராட் அயன், மோல்டன் ராட் அயன் இருக்கு. மோல்டன் ராட் அயன். உள்ள வந்துட்டு கேஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க. உள்ள காற்று உள்ளே போகும்போது வந்துட்டு இந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற ஆக்சைட்ஸோட வந்துட்டு ரியாக்ட் ஆகுது. The mixer oxidize the impurities present in the molten metal. இந்த மெட்டலுக்குள்ளே இருக்கிற உள்ள இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் எங்கே இருக்கும்? சல்ஃபேட் ஆக்சைடு, பாஸ்பரஸ் ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஆக்சிடேஷனோட இந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு கம்பைண்ட் ஆகிடுது. வென் இம்ப்யூரிட்டிஸ் அதுக்கப்புறம் அதில் கம்பைண்ட் ஆகி எல்லாம் போனதுக்கப்புறமா மீதி இருக்கிறதோட சேர்த்து ஃபெர்ரோ மேங்கனீஸ் ஆட் பண்ணுறாங்க. முந்தின ப்ராசஸ் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் then the molten metal is formed in ignox and then further treated to form the steel of commercial pattern. எல்லாம் பியூரிஃபை ஆனதுக்கப்புறமா கிடைக்க நம்ம ஸ்டீல் எடுத்து நமக்கு தேவையான ஷேப் கொண்டு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. பெசிமல் ப்ராசஸ் அதே தான், சிமிலர். என்ன டிஃப்ரென்ஸ்னால் டயக்ராம் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன், மற்றபடி எல்லாம் சேம் தான். சரிங்களா, இதில் அட்வான்டேஜஸ்னு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா the steel manufactured in this process have a homogeneous properties. Other than level point, the steel manufactured contains homogeneous, uniform homogeneous. Next one, ராட் அயன் மேனுஃபேக்சரிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீல் மேனுஃபேக்சர் கண்டென்ட் ஹோமோஜினியஸ். இதில் வர ஸ்டீல் வந்துட்டு மிக்சிங் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பரான மிக்சிங்காக இருக்கும். அடுத்து ஆப்ரேஷன் சிம்பிளாக இருக்கும், வேஸ்டேஜ் அதிகமாகாது. டைம் டியூரேஷன் வந்துட்டு இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுற டைம் டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். 15 மினிட்ஸ்க்குள்ளே டைம் டியூரேஷனில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் வந்துட்டு ஓப்பன் ஹெட் ப்ராசஸ்க்கு. அவ்வளோதாங்க.